அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை கேட்டு எதிர்க்கட்சி நண்பர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால் அதன் மீது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தருவதாகவும் நீங்கள் சட்டப்பேரவைத் தலைவர் சொல்கிறீர்கள். நேற்றைய தினம் இதே போல வெற்றி தலைவர் அவர்களினுடைய வழிகாட்டில் வளர்ந்த நாங்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பல வார்த்தைகள் சொன்னார்கள். புதிதாக சோஃபா மாடல் என்றார்கள், குதிரை பேரம் என்றார்கள், எத்தனையோ வார்த்தைகள் சொன்ன போது சகிப்புத்தன்மையோடு அதை கேட்டு பொறுமையாக இருந்தோம். இவர்கள் குதிரை பேரம் எல்லாம் அவைக்குள் நீக்கப்பட்டு விட்டது. சரி, சோஃபா மாடல் என்று ஒன்று சொன்னார்கள். ஆதாரம் கேட்டு இப்படி எழுந்து நாங்கள் கொந்தளிக்காமல் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள். இப்போது மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்களூடாக நான் கேட்பது என்னவென்றால், அவர்களினுடைய கட்சி உறுப்பினர்களை அவர் அமைதிப்படுத்தி முதல்வர் அவர்கள் உரையை முழுமையாக கேட்டு சகிப்புத்தன்மைக்கு சட்டமன்றத்தில் இந்த பக்கம் மட்டுமல்ல அந்த பக்கமும் எடுத்துக்காட்டாக இருப்பதற்கு அவர் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.